முத்தையா டைரக்ஷனில் அருள்நிதியோட நடிப்பில் ரேம்போ அப்படின்னு ஒரு படத்தை எடுத்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணாமல் டைரெக்டாக சன் நெக்ஸ்ட் ஓடிடியில் விட்டுருக்காங்க. என்கிட்ட சன் நெக்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை, அதனால் ஓடிடியில் தானே பார்க்க போகிறோம், எதுக்கு ரேம்போ படத்தை பார்த்துக்கிட்டு அப்படின்னு தியேட்டரில் நான் மிஸ் பண்ண மிராய் அப்படின்ற தெலுங்கு படம் ஓடிடியில் வந்திருக்கு. அதுதான் நான் பார்த்தேன். வாங்க ரிவ்யூவையும் பார்த்துடலாம். கலிங்க போரில் மன்னர் அசோகர் ஜெயிச்சதுக்கப்புறமா அவருக்கு இருக்க சூப்பர் பவரை 9ஆக பிரித்து இந்தியாவில் இருக்க 9 இடங்களில் 9 புத்தகங்களில் மறைச்சி வச்சிடுறாரு. அதை பாதுகாக்க ஒவ்வொரு புத்தகத்துக்கும் ஒரு பாதுகாவலரையும் நியமித்து வச்சிடுறாரு. அப்படி 9 இடத்துல ஒரு இடம் தான் அம்பிகாசிரமம். அங்கே இருக்கிற புக்கோட ப்ரொடெக்டர், அதாவது பாதுகாவலர் தான் ஸ்ரேயா. அவங்களுக்கும் ஒரு சூப்பர் பவர் இருக்குது. எதிர்காலத்தில் நடக்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிற சக்தி தான் அது. அந்த 9 புக்கையும் எதிர்காலத்தில் ஒருத்தன் எடுக்க போகிறான். அது மூலிமா இந்த உலகம் அழிய போகுது அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வருது. அதை தடுக்கிறதுக்காகவும் எல்லோரையும் எச்சரிக்கை பண்ணுறதுக்காகவும் மீதி இருக்கிற 8 புக்கை பாதுகாக்கிறவங்களையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கை போட்டு அவனை எப்படி தடுக்கலாம் அப்படின்றத யோசிக்கிறாங்க. யோசித்து அவங்க என்ன பண்ணாங்க, இவங்க எதிர்பார்த்த மாதிரி புக்ஸை எடுக்கிறதுக்கு வெளில வந்தானா, இந்த கதையில் ஹீரோ எப்படி உள்ளே வந்தார் அப்படின்றதான் இந்த படத்தோட மீதி கதை. சாகாவரம் கிடைக்கிற புக்கு அதை தேடி அலையிற வில்லன் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு மார்வலோட டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படம் தான் ஞாபகத்துக்கு வரும். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படம், ஹாரி பாட்டரு, அவெஞ்சர்ஸு, ஹிந்தி படமான பிரம்மாஸ்திரம் அப்படின்னு பல படங்கள்ல இருந்து பல காட்சிகளை உருவி எடுத்திருந்தாலும் கிராஃபிக்ஸில் நம்ம கண்ணை விரிய வச்சிடறாங்க இந்த டீம். புராணம், இதிகாசம், வரலாறு அப்படின்னு வரக்கூடிய படங்களில் நம்மளை முதல்ல கவரக்கூடிய விஷயம் கிராஃபிக்ஸ் தான். அதை மட்டும் சரியாக பண்ணிட்டாலே எந்த ஒரு நெருடலும் இல்லாமல் அவங்க சொல்லக்கூடிய கதையை நம்ம கவனிக்க முடியும். அதை சரியாக பண்ணியிருக்காங்க இந்த டீம். ஏன்னா இந்த படத்தோட டைரக்டர் ஒரு சினிமாட்டோகிராஃபர் தான். இதே ஹீரோ தேஜா சஜ்ஜா நடித்த ஹனுமான் படம், அதுக்கப்புறம் கார்த்திகேயா அப்படின்னு ஒரு படம், இந்த படங்களில் கேமராமேனாக ஒர்க் பண்ணவர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதனாலேயே விஷுவல்ஸ் எல்லாத்தையும் மிரட்டி எடுத்திருக்காரு. கதாநாயகனுக்கு இந்த படத்தில் எதையாவது தேடி போகிறது தான் வேலையே. கதாநாயகன் மட்டுமில்லை, கதாநாயகியும் ஒரு பக்கம் ஹீரோவை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேரும் தேடி போகிற அந்த பயணத்தில் எந்த ஒரு சுவாரஸ்யமோ இன்ட்ரெஸ்டிங்கோ இல்லை. ஈஸியாக யாரை கேட்டாலும் எந்த ரகசியத்தையும் சொல்லிடுறாங்க. உதாரணமாக கதாநாயகி பாம்பே, ஹைதராபாத்து, டெல்லி அப்படின்னு பல இடங்களில் ஹீரோவை தேடி ஃபோட்டோவையும் பேரையும் காட்டினாலே இவரு எங்களுக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுறாங்க. அந்த அளவுக்கு தான் இந்த காட்சிகள்லாம் இருக்குது. கதாநாயகனோட ஃப்ரெண்டாக வரவரும் போலீஸ் அதிகாரியாக வர 2 பேர் பண்ணுற காமெடியும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஒரு பெரிய கழுகு வரக்கூடிய சீனு, அதுக்கான ராமாயணம் ரெஃபரன்ஸு, சத்தத்தையே ஆயுதமாக யூஸ் பண்ணுறது, மிராய் அப்படிங்கிற ஆயுதத்தை ஜெயராம் எக்ஸ்பிளைன் பண்ணுற காட்சி, கிளைமேக்ஸ் ஃபைட் சீனு, இதெல்லாம் கூஸ்பம்ஸ் மூமெண்ட்ஸ் தான். தியேட்டரில் பார்த்துருந்தா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். ஒரு லேடி கில்லர் ஒருத்தர் வருவாங்க பாருங்கள், அவங்களோட கேஸ்டிங்கு, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்ஷன். அதை பார்த்து தான் நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அவங்களோட பேர் டேஞ்சா கில்லராம். ஜெர்மனியில் பிறந்த இவங்க 6 வயசுலேயே மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்டு தனக்குன்னு ஒரு தனி ஸ்டைலை உருவாக்கிட்டு அது மூலிமா சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சி நிறைய படங்களை நடிச்சிட்டு இருக்காங்க. ஹனுமான் அப்படின்னு ஒரு ஹிட் படத்தை கொடுத்த தேஜா சஜ்ஜா இந்த படத்துலேயும் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் பிஞ்சி மூஞ்சியாக இருந்தாலும் இவர் தான் உலகத்தை காப்பாற்ற போகிற ஹீரோவா அப்படின்னு ஏற்றுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் நேரம் ஆகிடுது. ஹனுமான் படம் பார்த்தவங்களுக்கு இவரோட முகம் பழகி இருக்கும். வில்லன் கேரக்டருக்கான பேக் ஸ்டோரியும் அந்த கேரக்டர் எழுதப்பட்ட விதமுமே நல்லா இருக்குது. அதை ஸ்க்ரீனில் வெள்ளத்தனமாக பண்ணியிருக்கிற மஞ்ச் மனோஜும் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸ்ரேயா, ஜெகபதி பாபு, ஜெயராம் அப்படின்னு எல்லாருமே கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் ரித்திகா நாயக்கு மட்டும் நடிப்பு சரியாக வராமல் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. படத்தில் இன்டர்வலுக்கு அப்புறமா வர அம்மா சென்டிமெண்ட்டில் மட்டும் எமோஷனல்ஸ் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுது. புக்கு இருக்கிற இடம் ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது அப்படின்னா அதை அங்கேயே விட்டுருக்கலாம். அதை பாதுகாப்பாக வைக்கிறேன் அப்படின்னு வெளியே எடுத்து தேரை இழுத்து தெருவில் விட்டு வில்லங்கிட்ட இவங்களே வாண்டடாக மாட்டிக்கிறதெல்லாம் என்ன லாஜிக்குன்னு தெரில. படம் ஆரம்பித்ததுமே கதைக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. 100 கோடிக்கும் கம்மியான பட்ஜெட்டில் தரமான கிராஃபிக்ஸையும் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியும் இந்த டீம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் டைரக்டர்ஸு, ஆக்டர்ஸு ஒரு படத்துக்கு சம்பளம் மட்டுமே 100 கோடி வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா எப்படி நல்ல படம் வரும்? தாத்தா காலத்து உடஞ்சி போன சேரை கொண்டு வந்து எலக்ட்ரிஃபைங் சேர் அப்படின்னு நம்ப வைக்க தான் முடியும். இந்த படம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ்லேயே இருக்குது. போஸ்ட் கிரெடிட் சீன் ஒன்று வச்சுருக்காங்க. அதில் தெலுங்கில் இருக்கிற முக்கியமான நடிகர் ஒருத்தர் அடுத்த பார்ட்டில் வில்லனாக வரப்போகிறதா காட்டுறாங்க. இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் பார்த்தீங்களா? உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்ததா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.